வணக்கம் மக்களே. இப்போ இந்த விரத முறை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறோம். காய்கறி, இட்லி மாவு, தேங்காய், அப்புறம் கீரை, இஞ்சி, வேறு எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுருக்குறோம். இதுவே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஃப்ரீசரில் நான்வெஜ் ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம கம்பேர் பண்ணோம்னா பாடியோட இந்த ஃப்ரீசர் தான் பாடியில் இருக்கிற ஃபேட். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் ரேக்கில் இருக்கிறது எல்லாமே குளுக்கோஸ். இப்போ பாடி பார்த்திங்கன்னா மெயினாக ஃபங்க்ஷன் எப்படி ஆகிட்டுருக்கும்னா, அடிக்கடி சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம டீ சாப்பிட்டோம், அதுக்கு மேலே வடை சாப்பிட்டோம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி சாப்பிட்றோம், அப்புறம் 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த இன்சுலின் ஸ்பைக் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இதே ஃப்ரிட்ஜில் கம்பேர் பண்ணால், ஃப்ரிட்ஜில் கீழ் ரேக்கில் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறோம். இதை திருப்பி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இட்லி மாவு காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி ஆட்டி ஒரு 3 லிட்டர் வைக்கிறோம். தேங்காய் எடுத்து நம்ம சட்னி அரைச்சிட்டா திருப்பி அங்கே தேங்காய் வாங்கிட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. என்னாகும், நம்ம ஃப்ரீசருக்கு போகிறது இல்லைங்கிற மாதிரி தான் பாடி ஃபங்க்ஷன் ஆகும். பாடியில் குளுக்கோஸ் நம்ம திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பாடி ஸ்டோரேஜ் மோட்லேயே இருக்கும். நீங்கள் ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ பாடியை நம்ம ஃபேட் பர்னிங், அதாவது ஃப்ரீசருக்கு போகணும்னா என்ன பண்ண வைக்கணும், கீழே இருக்கிற ரேக்கில் ஃபில் பண்ணவே கூடாது. இப்போ இட்லி மாவு தீர்ந்து போச்சா ரேக் பண்ண அந்த மாதிரி திருப்பி ஆட்டி வைக்கக்கூடாது. தேங்காய் காலி ஆயிடுச்சா திருப்பி வாங்கி வைக்கக்கூடாது. அதே மாதிரி பாடிக்கு அந்த குளுக்கோஸை திருப்பி கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இப்போ நம்ம இது விரதத்தில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நேற்று சாயங்காலம் நான் 6 மணிக்கு சாப்பிட்டேன். அடுத்த சாப்பாடு இன்றைக்கி 1 மணிக்கு, அதாவது ரேக்கை காலி பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இன்சுலின் ஸ்பைக் ஆகலையில் பாடி என்ன பண்ணும், ஃபியூலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் பர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ விரதம் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ விரதம் ஆரம்பிக்கிறவங்க இதை ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. இந்த விருப்பம் உள்ளவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம நிறையா பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.